அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்தில் 17ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மிக்ஜம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தவர் யார்? மிக்ஜம் புயல் இருக்குல்ல, அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சுருக்காரு. டிசம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? சென்னை வேளச்சேரியில் உள்ள நியாய விலைக் கடையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டோக்கன் சிஸ்டம் தான். ஓகேவா? எல்லாருக்கும் டைரெக்டாக ஹேண்ட்லேயே கேஷாகவே கொடுத்துருவாங்க. அடுத்தது, ஸோ சென்னையை சுற்றிருக்க அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்பட்டது. விஜய் திவாஸ் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? விஜய் திவாஸ் அப்படிங்கிற தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? ஆன்சர் டிசம்பர் 16. டிசம்பர் 16ஆம் தேதி கொண்டாடியிருக்காங்க. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றனால நம்ம வருஷம் கொண்டாடிக்கிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த வருஷமும் நம்ம கொண்டாடியிருக்கோம். மக்களுடன் முதல்வர் என்னும் தமிழக அரசின் புதிய திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது? மக்களுடன் முதல்வர் என்னும் தமிழக அரசின் புதிய திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் பாருங்கள், டிசம்பர் 18. டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்க போகிறாங்க. டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்க போகிறாங்க. கோவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதை திறந்து வைக்கிறார். கோவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஓகேவா? இந்தியா எந்த நாட்டுடனான உறவை வலுப்படுத்தும் தொலைநோக்கு ஆவணத்தை ஏற்றுக்கொண்டது? அதாவது 2 நாடு சேர்ந்து உறவை வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு ஆவணத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதை 2 நாடுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன். ஓமனோட தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இந்த தொலைநோக்கு ஆவணம் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்திய குடியரசு தலைவராக இருக்கிற இந்திய குடியரசில் அரசோட தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அவர்களுடைய அழைப்பின் பேரில் ஓமன் நாட்டின் சுல்தானாக இருக்கிற ஹைதம் பின் தாரிக் 3 நாள் பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா? அவரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இரு நாடுகளுக்கு இடையான அப்போ தான் இந்த இரு நாட்டுடனான உறவை வெளிப்படுத்தும் தொலைநோக்கு ஆவணத்தை இரு நாடுகளும் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த இரு நாடுகளுக்கு இடையான விரிவான பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தை விரைந்து இறுதி செய்ய ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, காசி தமிழ் சங்கமம் 2.0வை தொடங்கி வைப்பவர் யார்? காசி தமிழ் சங்கமம் 2.0வை தொடங்கி வைப்பவர் யார்? ஆன்சர் என்ன? நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க போகிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் டிசம்பர் 17ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். டிசம்பர் 17ஆம் தேதி தொடங்கி வைக்கிறாரு. கன்னியாகுமரி டு வாரணாசி தமிழ்ச்சங்கமம் ரயிலையும் அவர் கொடியரசு தொடங்கி வைக்கிறார். கன்னியாகுமரி டு வாரணாசி தமிழ்ச்சங்கமம் ரயிலையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த இன்னைய வீடியோவும் முடிஞ்சிச்சு. நாளிலேருந்து ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் மக்களே. ஸோ 2-3 நாளாக ரெயின் பிரச்சனை. ஸோ நாளிலேருந்து வீடியோஸ் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருக்க எல்லாருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.